ஐயா பார்த்தோம்னா ரொம்ப அழகா வந்து நகைச்சுவைகள் சொல்லியிருந்தாங்க. ஆனா நிறைய நேரங்கள் வந்து மறந்துட்டாரு. மறந்தாலும் வந்து ரொம்ப சிறப்பாவே வந்து நகைச்சுவைகள சொல்லியிருந்தாரு. அவர தொடர்ந்து அடுத்ததா யாரு வந்து உங்கள எல்லாம் சிரிக்க வைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிருபாநிதியும், ராம்ராஜும் வந்து அவர தொடர்ந்து வந்து சிரிக்க வைக்க போறாங்க. ராமராஜ் ஐயா பார்த்தோம்னா வந்துட்டு தொடர்ந்த பல ஆண்டுகளா வந்து ஒரு ஆசிரியராவே வந்து பணியாற்றிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம கிருபாநிதி பார்த்தீங்கன்னா வந்து 1ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு உங்கள பயங்கரமா சிரிக்க வைக்க போறாங்கங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் என் வீட்டு மொட்டை மாடில இருந்து பார்க்கும்போது பார்த்தேன். காலையில உங்க மாப்பிள்ளை வந்து உங்ககிட்ட என்னமோ ஒரு கேள்வி கேட்டாரு போல. என்ன பதில் சொன்னீங்க? மூஞ்சி உம்முனே வச்சிருந்தாரு. என்ன காரணம்? அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க உங்களுக்கு. ஏங்க சொல்லுங்க. ஏன்ட்ட சொல்றதுக்கு என்னங்க உங்களுக்கு? ஒரு 4 வார்த்தை தான் சொன்னேன். அந்த 4 வார்த்தை தாங்க சொல்லுங்க. அந்த 4 வார்த்தை, சொல்லுங்க. மாப்பிள்ளை எப்ப ஊருக்கு போறீங்க? ஆமா, உங்க மாப்பிள்ளைங்களா ரொம்ப தூரத்துல இருந்து வராங்களே, எப்படி வந்தாங்க? ஆமா, மாப்பிள்ளை ஸ்கூட்டில வந்தாரு. சரி 2வது மாப்பிள்ளை கார்ல வந்தாரு. சரி. 3வது மாப்பிள்ளை ஜாமீன்ல வந்தாரு. ஜாமீன்ல வந்தாரா? ஆமா. ஆமா, உங்க 2வது மாப்பிள்ளை அது அங்க இருக்காரு. 3வது மாப்பிள்ளை அங்க இருக்காரு. 4வது மாப்பிள்ளை இப்பதான் வீட்டுக்குள்ள போனாரு. இந்த மூத்த மாப்பிள்ளை மட்டும் நீங்க கூப்பிடவே இல்லையா? ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? அவர் தானங்க மூத்த மாப்பிள்ளை. அது ஒண்ணும் இல்லைங்க, அவர் தலை தீபாவளி கொண்டாட வந்தாரு. இங்க 5 வருஷமா இங்கேயே இருக்காரு. 5 வருஷமா இங்கே இருக்காரா? நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? வேற வழி. என்ன மனுஷனும் போங்க. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? ஆமா, நேத்து உங்க வீட்டுல ஏதோ பாம் இருக்குன்னு யாரோ பொருளை கிளப்பி விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன விஷயம்? சத்தம் போட்டு சொல்லாதீங்க. ஏன்பா, என்னப்பா ஆச்சு? உங்க மாப்பிள்ளைங்களை ஊருக்கு வழி அனுப்புறதுக்காக நான் ஒரு கிளப்பி விட்ட பொருளி தாங்க அது. நீயே வாப்பா பண்ண? ஆமா, வேற யாரு பண்றது? மாப்பிள்ளைங்க ஊருக்கு போனானுங்களா? எங்க போனாரு? நேரா போயிட்டு பாம் ஸ்குவாட கூப்பிட்டுன்னு வந்து செக் பண்றாங்க எங்க பாம். ஐயோ, அவனுங்க காசெல்லாம் புடிக்கிட்டு போயிருப்பானுங்க. அதுக்கு வேற 500 ரூபா தாண்டா அழுதாம்பா. சொந்த செலவுல நீயே சுனி வச்சுக்கிட்டியா? வேற வழி. சரி, அப்புறம் இன்னொன்னு கேட்கணும். காலையில ஒரு 4 மாப்பிள்ளையும் வரிசையா உட்கார வச்சு ஒவ்வொருத்தனுக்கா பனியன் மாட்டி விட்டி. அது என்ன பாக்காது? அதை சொல்லுப்பா. எப்பயும் மாப்பிள்ளைக்கு தீபாவளிக்கு ஏதாச்சும் போடுவோம். இந்த வாட்டி ஒண்ணும் இல்ல, வேற வழி இல்ல. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா ஒரு மணியனை போட்டு விட்டோம். சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சிட்ட போல. உன் வீடு ஃபுல்லா வந்து இன்றைய கடைசின்னு எழுதி வச்சிருக்கியா? அது என்ன விஷயம்? எதுக்கு அப்படி எழுதி வச்சிருக்க? தீபாவளி முடிஞ்சு போச்சு. சரி, இப்பயாச்சும் மாப்பிள்ளை ஊருக்கு போனாதானே